இந்தோனேசியாவின் கடற்கரையில் ஒரு மீனவர் ஒரு உயிரினத்தை பிடித்தார். அந்த உயிரினத்தை உள்ளூர் மக்கள் ஜாம்பி மீன் என்று அழைக்கிறார்கள். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த மீனுக்கு உட்புற உறுப்புகள் எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் அது இன்னும் அசைந்து கூடவே நீந்தியும் கொண்டிருக்கிறது. இது ஒரு இயல்பான மற்றும் தர்க்கபூர்வமான கேள்வியை எழுப்புகிறது. இது எப்படி சாத்தியம்? உயிரியல் நிபுணர்கள் கூறுவதாவது, இந்த மீனின் உடலில் பராசிட்டுகள், பூச்சி, புழு போன்ற உட்புழுக்கள் இருக்கக்கூடும். அவை மரணத்திற்கு பிறகும் அதன் இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடும். இத்தகைய நிகழ்வு அரிதாக பூச்சிகளில் காணப்படுகிறது, ஆனால் மீன்களில் இதுவே முதல் முறை என்று கூறப்படுகிறது. இது அறிவியலுக்கு புதிதாக இருக்கக்கூடிய ஒரு இனமாக இருந்தால், அது உறுப்புகள் இல்லாமல் எப்படி வாழ்ந்தது? ஜாம்பி மீன்கள் என்று அழைக்கிறார்கள். விஷயம் என்னவென்றால், இந்த மீன்களுக்கும் உறுப்புகள் இல்லை என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் அது இன்னும் அசைந்து கூடவே நீந்தியும் கொண்டிருக்கிறது. இது ஒரு இயல்பான மற்றும் தர்க்கபூர்வமான கேள்வியை எழுப்புகிறது. இது எப்படி சாத்தியம்? உயிரியல் நிபுணர்கள் கூறுவதாவது, இந்த மீனின் உடலில் பராசிட்டுகள், பூச்சி, புழு போன்ற உட்புழுக்கள் இருக்கக்கூடும். அவை மரணத்திற்கு பிறகும் அதன் இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடும். இத்தகைய நிகழ்வு அரிதாக பூச்சிகளில் காணப்படுகிறது, ஆனால் மீன்களில் இதுவே முதல் முறை என்று கூறப்படுகிறது.